ஹலோ காய்ஸ். குயிக் லேர்ன் சேனல்ல இருந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளாஸ்க் ஆப்ப எப்படி பில்ட் பண்றது? பைத்தானோட ஃப்ரேம்வொர்க் தான் ஃப்ளாஸ்க்கு. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல மொத்தம் 2 இது இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ளாஸ்க், ஒண்ணு ஜாங்கோ. 2மே ஃப்ரேம்வொர்க் தான். ஸோ இது வந்து லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க்ன்னு சொல்லுவோம். ஜாங்கோல வந்து டிஃபால்ட்டாவே டிபி எல்லாமே அப்டேட்ல இருக்கும். ஸோ நம்ம இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி அத ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்டேட் பண்றது, இது பண்றதுலாம். ஃப்ளாஸ்க் வந்து ஒரு லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க் தான். ஸோ நம்ம இத யூஸ் பண்ணி இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ண போறோம். நார்மலா ஒரு ஒரு பேசிக்ஸ் லெவல்ல தான் டிசைன் பண்ண போறோம். யாருனாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே. இப்போ நான் வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் இருக்கும். எப்படின்னா, எப்படி ஃப்ளாஸ்க்னா மொத என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளாஸ்க்ல வந்து என்ன என்ஜின் யூஸ் பண்றாங்கன்னா, ஜின்ஜார் டெம்ப்ளேட் யூஸ் பண்றாங்க. ஜின்ஜார் டெம்ப்ளேட்னா ஒண்ணும் இல்ல. லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க்ங்கிறது இத யூஸ் பண்ணி தான் ரன் ஆகும். லைட் வெயிட் ஃப்ரேம்வொர்க்னு எதனால சொல்றாங்கன்னா, ஜின்ஜார் டெம்ப்ளேட் வச்சு ரன் பண்றதுனால. இது வந்து டைரக்ட்டா அந்த டெம்ப்ளேட்ல இருந்து உள்ள HTML ஃபைல டைரக்ட்டா ரெண்டர் பண்ணும். ரவுட் பண்ணும். ஸோ, அதனால இது யூஐ வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இதுல வந்து டிபி வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். ஸோ, இது டிஃபால்ட்டா கிடையாது. ஸோ, நம்ம இம்போர்ட் பண்ணி தான். ஆனா ஜாங்கோல அப்படி இல்ல டிபி. ஸோ, அதனால தான் அது வந்து ஹெவி அப்ளிகேஷன் சொல்றோம் ஜாங்கோ. ஸோ, யாருமே ஜாங்கோ வந்து ஒரு ஏஐ மாடலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானே மொத்தத்துல ஏஐ அந்த ரிலேட்டடுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அது வந்து சர்வர் வந்து ஸ்டோரேஜ் எல்லாமே ஹையா தேவைப்படும். ஸோ, அதனால ஜாங்கோ அதுக்கு யூஸ் பண்றோம். இப்ப நம்ம ஃப்ளாஸ்க் வந்து பேசிக்ஸ் எப்படி இனிஷியலா ஒரு ஃப்ளாஸ்க் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு, நான் ஒரு இப்போ எப்படி பில்ட் பண்றதுன்னு சொல்றேன். பேசிக்கா ஒரு டெக்ஸ்ட், ஒரு HTML எப்படி நம்ம ஃபைல தூக்கி உள்ள போட்டு ஒரு ரெண்டர் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்கா இப்போ பார்ப்போம். இதுதான் இந்த ஃப்ளாஸ்க்கோட பேசிக்ஸ். விஎஸ் டெம்ப்ளேட் எல்லாமே இதுல இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எத இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க பைத்தான்ங்கிறத பைத்தான்ங்கிற exe ஃபைல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. exe ஃபைல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ நீங்க பிப்ங்கிறது அதிலேயே டிஃபால்ட்டா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்கு பிப் ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணீங்கன்னா, இங்க உங்களுக்கு எனக்கு இப்போ டிஸ்பிளேல தெரியுதா? 25 என்னோட வெர்ஷன் வந்து 25 நீங்களும் செக் பண்ணிக்கோங்க உங்க வெர்ஷன் காட்டும். தென் வந்து கிளியர் ஸ்க்ரீன் பண்ணிட்டு, இப்போ நான் இதுல வந்து ஆப்ங்கிற ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்றோம். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் வந்து pyல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பவுமே அதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஃப்ளாஸ்க்க கிரியேட் பண்ண போறேன். ஃப்ரம் ஃப்ளாஸ்க். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எப்படின்னா, பிப்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, பைத்தான்ல உள்ள எல்லா பேக்கேஜுமே நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் பிப்ல இருந்து எடுத்து இன்ஸ்டால் பண்றோம். லைக் இப்போ பாருங்க. இப்போ வந்து பிப்ன்னு போட்டு நீங்க என்ன பேக்கேஜ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிக்வெஸ்ட்ன்னு குடுக்குறேன். பிப்ன்னு குடுத்து ரிக்வெஸ்ட் குடுத்தோனே, அதோட டேட்டாஸ் ஃபுல்லா வந்துரும். இதான் பைத்தானோட பிப். இப்ப நீங்கனாலும் இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின் பண்ணி நீங்க ஒரு லைப்ரரி வந்து இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள டீடைல்ஸ் ஃபுல்லுமே குடுத்தீங்கன்னா, அதே அப்டேட் ஆயிரும். ஸோ இது வந்து பிப்ல உள்ள ரிக்வெஸ்ட்டுக்குள்ள இது. ஸோ ஒவ்வொன்னுக்கும் அந்த மாரி இருக்கு. இப்ப நான் வந்து வேற ஏதாவது குடுக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிள் UTDBL. ஓகே. இப்போ பாருங்க. ஓகே. இப்போ பாருங்க அந்த பேக்கேஜ் இருக்கு. ஸோ இதுல நெறைய பேர் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு யூடியூபோட லைப்ரரி பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம் போவோம். நம்ம ஃப்ளாஸ்க்கை இன்ஸ்டால் பண்றதுக்கு தான் சொன்னேன். ஃப்ளாஸ்க் பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க். ஓகே, இதை நான் இன்ஸ்டால் பண்றேன். ஆனா எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஜிஞ்சான்னு வரும். ஜிஞ்சார் டெம்ப்ளேட். இந்த பிளெண்டர் இருக்கிறோம்னா எல்லா பேக்கேஜுமே ஃப்ளாஸ்க்ல உள்ள எல்லாவோட மாடல்ஸுமே இதுல வந்துடும். ஜிஞ்சார் 2 இந்த மாதிரி ஒவ்வொன்றா வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். பிளிங்கர், குரோனோமா, மார்க்அப், இது எல்லாமே அப்பப்போ யூஸ் பண்றது தான். ஸோ நம்ம இப்போ வந்து பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அது தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃப்ளாஸ்க் ஃப்ரம் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிட்டு இம்போர்ட் பண்றோம். இதெல்லாம் ஃப்ளாஸ்க். இம்போர்ட் ஃப்ளாஸ்க். இப்போ ஆப்புங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, ஃப்ளாஸ்க் அந்த மேல நம்ம போட்டிருக்கிற ஃப்ளாஸ்க்ல இருந்து நேம்ங்கிறதுல கிரியேட் பண்ணிக்க. நேம்ங்கிறத எடுத்து ஆப்புக்குள்ள வச்சிடணும். ஃப்ளாஸ்கோட நேம ஆப்ல வச்சுட்டு, இப்போ என்ன பண்றேன்? ஆப்பை ரவுட் பண்றேன். எப்படி ரவுட் பண்றோம்? ஒரு இனிஷியலா ஹோம் பேஜ் எப்படி இருக்கும்? டேட்டா ஸ்லாஷ் மட்டும் தான் போடும். அதனால நம்ம ஸ்லாஷ் மட்டும் போட்டுட்டு, இப்போ ஃபங்க்ஷன் எழுதும். ஹோம் பேஜ்னால ஒரு இது எடுத்துறேன். எடுத்து இது வந்து பைத்தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்பதான் நீங்க ஃப்ளாஸ்க் வந்து இது பண்ண முடியும். டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து ரிட்டர்ன் பண்றேன். எதை ரிட்டர்ன் பண்றேன்னா, இப்போ நம்ம எழுதுறோம்.
வெல்கம் டு குயிக்லேண்ட் சேனல். ஓகே, இந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேல வரணும். எனக்கு இந்த டெக்ஸ்ட் எப்படி வரணும்னா, எனக்கு வந்து ஹெட்டர் ஃபைல்ல வரணும். HTML பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எனக்கு வரணும். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா, இஃப் என்ன பண்றேன், மெயின் இப்போ வந்து அதுக்குள்ள மெயினா இருந்ததுன்னா இந்த மெயினும் ஈக்குவல் டு நேம். இன்டென்டேஷன் வந்து பைத்தான்ல ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மெயினா பார்த்துக்கோங்க. இப்போ நேம்னு இருக்கு கொடுத்துட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷனும் நேமும் ஈக்குவலா இருக்குதுன்னா இப்போ எனக்கு இந்த ஆப்பை ரன் பண்ணுன்னு சொல்றோம். கண்டிஷன் கொடுக்குறோம். இப்போ debug ஈக்குவல் டு TRE ட்ரூ கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆப்பை நம்ம ரன் பண்ணுவோம். எப்படி ரன் பண்ணா பைத்தான் app.py கொடுத்தீங்கன்னா போதும். இது பாருங்க, இந்த ஆப் வந்து என்னோட இதுல ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணிப்போம். ஓகே, வெல்கம் டு குயிக்லேண்ட் சேனல் வந்துருச்சு. ஸோ நம்ம சென்டர்ல வர வைக்கிறேன். ஸோ அது வந்து யாருக்கும் டிஸ்பிளே ஆகும். இதுல நீங்க என்னென்ன டேக் கொடுக்குறீங்களோ எல்லாமே லைவ்ல ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது மிஸ்டேக் ஆயிடுச்சு. சம் டேக்ஸ் இதுல வந்து இதாகாது. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இதுல டீபக் ட்ரூ எதுக்குன்னா அப்பப்போ அப்டேட் பண்ண அதுல வந்து இதாகும், ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம டீபக் ஈக்குவல் டு ட்ரூன்னு வச்சிடறோம். தென் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, எப்படி HTML ஃபைலை தூக்கி இதுல டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த ஃபோல்டர்லயே ஒரு டெம்ப்ளேட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுல தான் உங்க ஃபைலை கொண்டு வைக்கிறீங்க. இப்போ நான் வந்து இண்டாக்ஸ்ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணேன், index.html. இதுல என்ன பண்றேன்னா, சென்டர் எனக்கு சென்டர்ல தான் வேணும் எதுனா. ஸோ நான் சென்டர்னு வச்சு இப்போ இதுக்கு மேல நான் H1 வச்சுட்டேன். அந்த டெக்ஸ்டன் இதுல கொடுத்தேன், வெல்கம் டு குயிக்லேண்ட் சேனல். ஓகே, நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை எனக்கு டிஸ்பிளேல வர வைக்கும். இப்போ இதுதான் இருக்கு. இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இதுக்கு நம்ம என்ன இது பண்ணணும்னா, ஃப்ளாஸ்க்லேயே நம்ம டிஃபால்ட்டா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டர் டெம்ப்ளேட்னு இருக்கும். நம்ம சொன்னோம்ல ஜிஞ்சர் டெம்ப்ளேட், அதுல ஒரு ரெண்டர் டெம்ப்ளேட்டுங்கிற ஒரு மாடலை இம்போர்ட் பண்றோம். ரெண்டர் டெம்ப்ளேட் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ரெண்டர் டெம்ப்ளேட்னு கீழே கொடுத்துட்டு இதுல என்ன பண்றோம், டைரக்டா அந்த இப்போ ரெண்டர் டெம்ப்ளேட்னா டைரக்டா அந்த இந்த ஃபைல தான் இது பண்ணும். டெம்ப்ளேட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அப்போ அந்த ஃபோல்டர் இருந்ததுன்னா அது உள்ள இருக்கிற ஃபைலை நம்ம இதுல செக் பண்ணும் போது நம்ம கொடுக்குறோம், இதுல இந்த ஃபைல் நேமை கொடுக்குறோம். இப்போ அந்த டெம்ப்ளேட்ஸ்குள்ள இந்த மாதிரி ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணும். செக் பண்ணிட்டு அது வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம வந்து HTML என்ன ஃபைல் கொடுத்துருக்கோம்னா, வெல்கம் டு குயிக்லேண்ட் சேனல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது வந்து சென்டர்ல வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க வந்து கலர்ஸ்லாம் கொடுக்கணும்னா ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுல என்னென்ன கலர் கொடுக்கீங்களோ அதுல எல்லாம் அப்டேட் ஆகும். ஸோ இதுலயே கொடுக்கலாம். நீங்க அப்படி கொடுத்தா இதுல அப்டேட் ஆகும். தென் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இதை நம்ம வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது. ஸோ நம்ம இப்போ எப்படி போர்ட் செட் பண்றதுன்னு பார்ப்போம். போர்ட்னா ஒன்றும் இல்லை, வெறும் இந்த மாதிரி ஹோஸ்ட்னு கொடுத்துட்டு ஈக்குவல் போட்டுக்கோங்க 0000 இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இதில் நீங்க வந்து கோட்ஸ் கொடுத்துக்கோங்க. கோட்ஸ்குள்ள நீங்க போட்டீங்கன்னா இப்போ உங்களோட டிஃபால்ட்டோட நெட்வொர்க் ஐபி. இப்போ நெட்வொர்க் ஐபி நீங்க எப்படி பார்க்குறோம்னா சொல்லிடுங்க, ஐபி உங்க விண்டோஸா இருந்தா ஐபி கான்ஃபிக். இப்போ மேக்கோ ஏதோ வச்சிருக்கீங்கன்னா ஐஎஃப் கான்ஃபிக் போடுவாங்க. லினக்ஸ் அந்த மாதிரி எது இருந்தால் ஐஎஃப் கான்ஃபிக் நீங்க போட்டீங்கன்னா தெரியும். ஒரு டிஃபால்ட்டா ஒரு ஐபி ஷோ ஆகும் நெட்வொர்க். இப்போ நான் வந்து என்னோடது ஒய்ஃபைல கனெக்ட்ல இருக்கிறதுனால என்னோட ஒய்ஃபை ஐபி வந்து இதுல ஷோ ஆகும். இந்த ஐபியில தான் இது ரன் ஆகும். இப்போ பாருங்க காட்டுங்க. இதை எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ ஆப்பை ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ என்னோட இது வந்து இதுதான். இப்போ நான் காட்டியிருப்பேன், இந்த நம்பர் தான் இதாகும். என்னோட போர்ட் நம்பரையும் நான் டிசைன் பண்ணிக்கலாம். எப்படின்னா போர்ட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் ஒரு 4000 எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதாயிருச்சு. இப்போ போர்ட் இப்போ ரன் ஆகும் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அந்த போர்ட்டையும் மாத்திட்டேன். என்னோட லோக்கல் நெட்வொர்க்ல இதை ஆக்சஸ் பண்றேன். போர்ட்டுங்கிறது டிஃபால்ட்டா வச்சுக்கிட்டேன். 400 4000 வச்சுக்கிட்டேன்.
ஸோ இப்படிதான் இத வந்து ரன் பண்ணணும். ஸோ இதே மாரி தான் நீங்க இப்போ நான் வந்து ஒரு டிசைன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். ஒரு உங்களோட HTML ஃபைல தூக்கி நீங்க இதுல போட்டுட்டீங்கன்னா, அது வந்து இதுல ரெண்டர் ஆகும். இந்த ரெண்டர் டெம்ப்ளேட்ங்கிற இதுல ஷோ ஆகும். டீபக் ஈக்குவல் டூ ட்ரூங்கிற மாரி. இப்ப நீங்க இது கிளிக் பண்ணாலும் உங்களோட இதுல ப்ரௌசர்ல இதாகும். பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட ஐபி வந்து இது. ஸோ நான் அந்த போர்ட்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் ஆகுது. இதுல என்னென்ன சேஞ்ச் பண்றீங்களோ சேஞ்ச் ஆகும். இப்போ நான் பேராகிராஃப் வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் ஓகே. தென் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். இந்த மாரி வந்துருச்சா? இப்போ இதுல நீங்க என்னென்ன குடுக்குறீங்களோ, அந்த ரெண்டர் டெம்ப்ளேட்ல வந்து என்ன ஃபைல் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு, அது வந்து அதுல பில்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த குடுக்குற ஃபைல் குடுத்துருக்கோம். நம்ம ஒரு டெக்ஸ்ட்ட தான் பார்த்துருக்கோம். இப்போ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குடுக்குற டெக்ஸ்ட் வந்து அதுல போய் எப்படி கீழ டிஸ்ப்ளே ஆகுது. வெல்கம் டூ அப்படிங்கிற மாரி வரணும். ஸோ நான் மேல உள்ளத வச்சுட்டு கீழ உள்ளத எடுத்துக்கணும். இப்போ ஃபார்ம்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்றேன். ஃபார்ம்ங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணிட்டேன். பண்ணி இதுல என்ன பண்றோம்னா, மெத்தட் உங்களுக்கு நெட்வொர்க் தெரியும். நெட்வொர்க்ல பேசிக்ஸ் தெரியணும். இப்போ மெத்தடுங்கிறதுல நான் என்ன பண்றேன்னா, போஸ்ட்ன்னு குடுத்துக்கிறேன். இப்போ கெட்னா என்னது? வாங்குறது. போஸ்ட்னா போஸ்ட் பண்றது நம்ம டேட்டாவ. ஸோ ஆக்ஷன்ல என்னது? நம்ம ஆக்ஷன்ல என்ன வச்சிருக்கோம்? டிஃபால்ட்டா ஸ்லாஷ் வச்சிருக்கோம். இதான் இந்த ஆக்ஷனே இதான். ஓகேவா? இந்த ஆக்ஷன்ல ஸ்லாஷ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மெத்தடுங்க போஸ்ட் வச்சிருக்கோம். அப்ப நம்ம மெத்தட் எதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? இதுல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ கமாண்ட் போட்டு மெத்தட்ஸ் ஈக்குவல் டு போஸ்ட்ங்கிறது போட்டுட்டு கெட்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. போஸ்ட் கெட் இந்த மாதிரி வச்சுட்டு போட்டீங்கன்னா அந்த போஸ்டான்னு செக் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம இதுல என்ன பண்றோம்னா ரெண்டர் டெம்ப்ளேட்ல இஃப் மெத்தடு மேல நம்ம வந்து ரிக்வெஸ்ட்ங்கிறதுல கொடுக்கணும். இந்த ரிக்வெஸ்ட் எதுக்கு கொடுக்குறோம்னா கொடுக்குற போஸ்ட் கெட் எல்லாமே ஒரு ரிக்வெஸ்டா தான் வரும் இதை பொறுத்தவரை. அதனால இந்த ரிக்வெஸ்ட்ல இருந்து தான் அந்த போஸ்ட்ங்கிறதே எடுக்கணும். ஸோ ரிக்வெஸ்ட் டாட் மெத்தட் அப்படிங்கிறதுல தான் வரும். நம்ம செக் பண்றோம் போஸ்டா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எக்ஸாம்பிளுக்கு இது வச்சுக்கிறேன். ஏ சீக்வல் நம்ம என் பேர் நம்ம சேனல் பேர் வைப்போம். குயிக் லேன் வச்சுட்டு இப்போ என்ன செய்யறோம்? இது டிஃபால்ட்டா லோட் ஆகட்டும். இதுக்குள்ள என்ன கொடுக்குறேன்னா ரிட்டன் ரெண்டர் டெம்ப்ளேட் HTML. இப்போ அந்த ஏ சீக்வல் டு நம்ம அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொல்றேன். ஓகே கொடுத்துட்டு பி சீக்வல் டு ஏன்னு கொடுத்துட்றேன். தென் வந்து நம்ம சேனல் பேரு. இப்போ நான் இதுல என்ன பண்றேன்? இது வந்து ரெண்டாவது பார்ப்போம். H2 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை இதுல டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு பி வெல்கம் அப்படின்னு போட்டு சேனல்னு கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் இதை வேண்டாம்னுக்கு. ஸோ நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி நம்ம கொடுக்கும் போது எப்படி ரன் ஆகும்னா நீங்க கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து உள்ள இருக்கணும். இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க இன்டென்டேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள போய் அந்த பில போய் இது எனக்கு அட்ராக்ட் ஆகும். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வெல்கம் டு குயிக் லேன் சேனல். இந்த குயிக் லேனுங்கிறது எதுல இருந்து வருதுன்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ நான் கியூவை கேப்ஷனை மாத்துறேன். அதுல அப்டேட் ஆகும். சேவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா குயிக் லேன் சேனல். ஸோ இந்த மாதிரி அப்டேட் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் வந்து இது. இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டர் டெம்ப்ளேட்ல கொடுக்குற ரிக்வஸ்ட் இப்படிதான் கொடுக்கணும்.
தென் வந்து நம்ம இதுக்கப்புறம் போஸ்ட் கெட்டு மெத்தட் பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ஸோ இதுவரை ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. தென் அனதர் வீடியோல வந்து ஃபர்தரா எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணி, நம்ம ஒரு இன்புட் குடுக்குறது, எப்படி வாங்குறதுங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.